ரேஷன் அரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசியும் போட்டு பண்ணியிருக்கேங்க. இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். துணியில் ஒரு துளி கூட ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்கு ரேஷன் அரிசியில். நிறைய பேர் ரேஷனில் அரிசி வாங்க மாட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அவிங்க சூப்பராக இருக்குங்க. இட்லி பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடா 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 அடாடா, என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது சட்னி. அப்படியே குழப்பி சாப்பிடணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு முருங்கைக்கீரை சட்னி தாளிக்க போகிறாங்க. முருங்கைக்கீரை வச்சு சட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரைலாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு. எனக்கெல்லாம் பாதத்தில் ரொம்ப எரிச்சல் இருந்ததுங்க. காந்தல், எரிச்சல் எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கம்மியாக இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி அவிச்சி சூப் போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை சாப்பிட்றது. அயன் சத்துலாம் ரொம்ப இருக்குதுல்ல, இரும்பு சத்து. அதனால் இதை சாப்பிட்டு வாங்க அடிக்கடி. முருங்கைக்கீரை வச்சு எப்படிமா சட்னி தாளிக்கிறதுன்னு பார்க்கிங்களா? சூப்பராக இருக்குங்க சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லிக்கு மாவு ஊற்றிக்கிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை ஊற்றி வச்சுக்கிடலாம். நைட்டில் அரைச்சி வச்சாங்க. காலையில் நல்லா பொங்கிருச்சு மாவு. இந்த தட்டில் ஊற்றிடலாம். முருங்கைக்கீரைலாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை சாப்பிட்றது. நான் எங்கே கிடச்சாலும் விட மாட்டேன். முருங்கைக்கீரையை வாங்கி வாரத்தில் ஒரு முறையாவது சூப் போட்டு குடிச்சிருவாங்க. மிளகு, சீரகம், சோம்பு, வரமல்லி, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அவிச்சி தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. நிறைய பேர் போட்டு அரைச்சி குடிப்பாங்க. நான் வந்து தண்ணியை தான் வடிகட்டி எடுத்து குடிப்பேன். அரைச்சி குடிக்க மாட்டேன். தண்ணி சூடாயிருச்சு. குக்கரில் வச்சுக்கலாம். அரைச்சியும் குடிக்கலாம். ஆனால் சிலவங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாமல் வயிற்றோட்டமாக போயிடும். கீரை வந்து வாயுலாம் நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையை உப்பு வச்சு கசக்கி உள்ளங்கையில் வச்சு கசக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷாக பறிக்கணும். பறித்து நம்ம கையில் உப்பு 2 கல் உப்பு வச்சு, கல் உப்பு வச்சு கசக்கி நல்லா அப்படியே கை வச்சு கசக்கணும் பாருங்க. கசக்கி நல்லா சாறு எடுத்து ஒரு 2 ஸ்பூனுக்கான குடிச்சோன்னா அந்த வாயு அங்கங்கே பிடிச்சிட்டு நிற்கிறது போயிருங்க. வெந்நியை நல்லா சூடு பண்ணி குடிச்சிடணும். இந்த சாறையும் குடித்து நம்ம வெந்நியை சூடு பண்ணி குடித்தோம்னா நல்லா கேட்குங்க. நிறைய மருத்துவ குணம் இருக்குது முருங்கைக்கீரையில். யாருமே சாப்பிட மாட்டாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தேங்காய்லாம் துருவி தான் எடுப்பேன், திருளை குத்தி வச்சு. இந்த கை வலி இருக்கனால துருவ முடியலங்க. அதனால் எப்படி கீறி எடுக்கிறேன். இந்த மாதிரி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த தேங்காய் எடுத்துக்கணும். இதை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கும்போது உங்களுக்கு அரைப்படாதுங்க. அதனால் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை லைட்டாக வதக்கி நம்ம அரைச்சோம்னா அந்த பச்சை வாடை அடிக்காது. முருங்கைக்கீரைன்னே சொல்ல மாட்டாங்க யாரும். மல்லித்தழை, புதினாத்தழை சட்னினே நினச்சிக்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான சட்னிங்க. இதை விட்டுட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய்
டானிக் வாங்கி சாப்பிட்றோம். கால்சியம் மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் நல்லது கிடையாது. இந்த மாதிரி ஆரோக்கியமாட்டு வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. எதா இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புல போதுமான சத்து கிடைச்சிக்கிடுங்க. தேங்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நம்ம முருங்கைக்கீரையை வதக்கி அரைச்சிக்கிடணும். போதும், இந்த அளவுக்கு தேங்காய் போதும். கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிறதுக்கு. இதில் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. லேசாக கட் பண்ணி போடுங்க, மேலே தெரிச்சிரும். ஒரு துண்டு இஞ்சிங்க, 4-5 பல் பூண்டு. இதெல்லாம் நல்லா வதக்கட்டும். லேசாக பச்சை வாடை போகணும் எல்லாத்துலேயுமே. முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக பச்சை வாடை போகணுங்க. வதங்கிடுச்சு. தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை கழுவி எடுத்தோன்னா டப் டப்னு தெரிக்குங்க. தண்ணி கொஞ்சம் உணர வச்சுக்கோங்க. கழுவி உணர வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி தெரிக்காது. இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னிக்கு தந்தோடய உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறமா பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை லாஸ்ட்டில் சும்மா அப்படியே போடுங்க, வதக்கணும்னு வேண்டாம். போட்டு அப்படியே கிண்டி கொடுத்தா அப்புறம் நம்ம சட்டியில் இருக்க சூட்டில் நல்லா வதங்கிடுங்க. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வதங்கினா போகிறோங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். கடாயை இறக்கிட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளிப்புக்காண்டி ஒரு சொலை புளி போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. இதை அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். சூப்பர் சட்னிங்க. எம்மி சட்னி ரெடி. இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே சுட சுட இட்லியில் அப்படியே சுட சுட மல்லிகைப்பூ இட்லி, பிச்சிப்பூ சட்னிங்க. ரேஷன் அரிசியும் கொஞ்சம் இட்லி அரிசியும் போட்டு பண்ணியிருக்கேங்க. இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். துணியில் ஒரு துளி கூட ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்கு ரேஷன் அரிசியில். நிறைய பேர் ரேஷனில் அரிசி வாங்க மாட்டாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அவங்க சூப்பராக இருக்குங்க. இட்லி பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
அடா 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 அடாடா! நான் கலர்ஃபுல்லா இருக்கு சட்னி. அப்படியே குழப்பி சாப்பிடணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாங்க. மல்லிகைப்பூ இட்லி, பிச்சிப்பூ, முருங்கைக்கீரை சட்னிங்க. சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இட்லியும் பஞ்சு மாரி சாஃப்ட்டா இருக்கு. சட்னியும் சூப்பரா இருக்குங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "அம்மா ரொட்டேட் வீடியோ போடுங்க" அப்படின்னு. டெய்லி நீங்க பார்க்குற வேலைய எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டைம் கிடைக்கும்போது எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.